காய்ச்சலுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து ஏப்ரல் மாதம், இப்போவே வந்து வெயில் ரொம்பவே கொளுத்தி எடுக்குதுங்க. ஸோ இந்த வெயிலுக்கு நமக்கு வந்து எப்போதுமே கூலாக ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கும். ஸோ வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க இன்னைக்கு பண்ண போகிறோம். இதில் வந்து நான் சர்க்கரை ஆட் பண்ணல, கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணல, அப்புறம் மில்க் பவுடர் ஆட் பண்ணல, கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணல. இது எதுவுமே ஆட் பண்ணாமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக சேர்க்குறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா குல்ஃபி தான் சேர்ப்பாங்க. ரொம்பவே ஈஸிங்க, டைம் கூட ரொம்பவே கம்மியானதான். எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் 1 லிட்டர் பால் வந்து பசுப்பால் எடுத்துருக்கேன். இது வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். பால் வந்து நல்லா கொதிக்கட்டும். முந்திரி பருப்பு வந்து 20லேருந்து 25 பருப்பு எடுத்திருக்கேன். அதே மாதிரி பாதாம் பருப்பும் ஹாட் வாட்டரில் ஊற வச்சேன் ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி. இப்போ இந்த முந்திரி பருப்பை வந்து பால் வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதில் ஊற வச்சிடலாம். சீக்கிரமாகவே வந்து ஊறிடும். அதுக்கப்புறம் இந்த பாதாம் பருப்பை வந்து தோலை கட் பண்ணிட்டு அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. தோலை உரிச்சிட்டு எல்லா பாதாம் பருப்பும் நான் வந்து தோலை எடுத்துட்டு இது கூட ஆட் பண்ணிட்டேன். பால் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து அந்த ஆடை மாதிரி ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அப்பப்போ இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். 1 லிட்டர் பால் வந்து 1/2 லிட்டர் நல்லா வத்துற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். பால் காய்ச்சலுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும். அங்கிட்ட திரும்பி பாரு, பொங்கிரும். பொங்காதான் கிண்டிகிட்டே இருக்கேனே. பால் பொங்குறது மட்டும் திரும்பி பார்த்தானே பொங்கிரும். நீங்கள் வந்து பால் எடுக்கும்போது திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து இது செய்யும்போது ரொம்பவே அந்த திக்கான கன்சிஸ்டன்சி வரும். இப்போ பாருங்கள், பால் நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்காக வந்துருச்சு. இப்போ நம்ம முந்திரி பாதாம் ஊற வச்சுருக்கோம்ல, அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணும். இப்போ இதை வந்து இது கூட ஆட் பண்ணணும். இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காக வர வரைக்கும் நம்ம கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடி பிடிக்காமல் கிண்டிகிட்டே இருங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளான ஃபுட்டு தான், ஹெல்த்தியாகவும் இருக்கும். வீட்டில் ஈஸியாக செய்யலாம். செஞ்சு கொடுத்தா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த சம்மருக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கும்போது நமக்கும் வந்து அதை சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்கும். கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டவ் அணைச்சிருங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம சில ப்ராசஸ் பண்ணணும். அது என்னென்னு காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா திக்காக ஆறிடுச்சு. இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் மறுபடியும் ஆட் பண்ணுவோம். வந்து ஸ்வீட் டேஸ்ட்டுக்காக நான் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறேன். இது வந்து நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நல்லா அரைச்சிடலாம்.
வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணனால லைட்டாக கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ இதுலேயே ஊற்றிக்கலாமா? இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு. இது கூட வாசனைக்காக நம்ம வந்து ஏலக்காய் பொடி வேணா சேர்த்துக்கலாம். சில பேருக்கு அந்த ஏலக்காய் ஃப்ளேவர் வந்து பிடிக்காது. அப்படி உள்ளவங்க வந்து ஏதாவது எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த மோல்டில் ஊற்றி நம்ம ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். இதை வச்சு முடியல. இப்போ வந்து நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே அந்த ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன். 10 ஹவர்ஸ்க்கு மேலே வந்து இது ரெடி ஆகிடும். இப்போ ஒரு ஸ்டிக் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தண்ணியில் வச்சதுக்கு கொஞ்சம் நேரம் அப்படி வச்சுக்கோங்க தண்ணியில். அப்போ தான் வந்து எடுக்கும்போது ஈஸியாக வரும். கொஞ்ச நேரம் வச்சுட்டு எடுத்தாலும் வரும். பிளேட்டில் வச்சு எப்படி காட்டுங்க. வீட்டுக்கு வந்து சீக்கிரமாக உருகுது, சாப்பிடுவோம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த மோல்ட் வந்து நான் ஆன்லைனில் தாங்க வாங்கினேன். உங்களுக்கு வேணும்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். ரொம்பவே சீப்பாக தாங்க இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் வந்து நான் அந்த மிக்ஸை வந்து ஊற்றி வச்சு எனக்கு வந்து ரொம்பவே டைம் ஆயிடுச்சு இந்த குல்ஃபி செட் ஆகிறதுக்கு. ஸோ வேறு மெட்டல் உள்ள மோல்ட் வந்து வாங்கினீங்கன்னா அதில் கொஞ்சம் ஈஸியாக டைம் வந்து சீக்கிரமாக செட் ஆகும்னு நினைக்கிறேன். அதோட லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.